பேரட்டோன்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் எக்கனாமிஸ்டோட பிரின்சிபல். பேசிக்கலா அவர் என்ன பண்ணாருன்னா எக்கனாமிக் சர்வே பண்ணாரு. சரியா? எக்கனாமிக் சர்வே பண்ணும்போது he understood that அவரோட தியரி என்னன்னா 80% of wealth in Italy is managed by 20 people. இதுதான் அவருடைய தியரி. இது இண்டஸ்ட்ரியில அப்ளை ஆகும்போது நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து இந்த தியரி இண்டஸ்ட்ரியில அப்ளை பண்றாங்க. எதுக்காக அப்ளை பண்ணாங்கன்னா இட் இஸ் a very basic important tool for prioritizing your targets. நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க, இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறீங்க, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். எந்த ஆக்டிவிட்டியில நீங்க நிறைய எஃபோர்ட் போடணும், நிறைய ரிசோர்ஸ் கொடுக்கணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னா பேரட்டோ பிரின்சிபல் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். பேரட்டோ பிரின்சிபலை ரெண்டு லைன்ல சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் வைட்டல் ஃபியூ அண்ட் ட்ரிவியல் மெனி. அதான் சார் சொன்னது. ஒரு 50 டீலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா there will be vital few. அவங்க கிட்ட உங்களுடைய ஃபோக்கஸ், எஃபர்ட், சப்ளை, கான்டாக்ட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அந்த வைட்டல் ஃபியூ இஸ் கோயிங் டு ஃபீட் யூ a lot and there will be trivial many. லேட்டர் டைம்ல குவாலிட்டி குரூஸ் எல்லாம் வந்து ட்ரிவியல் மெனியை வந்து இம்பார்ட்டன்ட் மெனி அப்படின்னு மாத்துறாங்க. பட் they are still there in the business. அவங்க எல்லாமே அந்த 20% ஃபுல்ஃபில் ஆகாது. யாருமே 80% திருப்தி ஆக மாட்டாங்கல்ல. You always target for 100. But to start with, நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஃபோக்கஸ் ஆன் வைட்டல் ஃபியூ, உங்களுடைய மேக்ஸிமம் ரிசோர்ஸ். நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம், எல்லாரும் எக்ஸாம் எழுதிருக்கோம் இல்லையா? உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பெரிய கொஸ்டின், நிறைய மார்க் கிடைக்கிற கொஸ்டின் தானே முதல்ல எழுதுவோம். why we are writing the question answers which is giving larger marks? அப்பதான் நமக்கு நல்ல ஐடென்டிட்டி இருக்கும், நிறைய பிசினஸ் இருக்கும். கரெக்டா? அப்படிதான் சொல்லி தருவாங்க டீச்சர். நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது பெரிய கொஸ்டினை முதல்ல எழுதிருங்க, ஒன் வேர்டை லாஸ்ட் எழுதுங்க. That is what is Pareto principle. You are all doing it. Today it is named and it is being taught as a concept. நீங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. It is very very important. Vital few will have to be focused more. There has to be a lot of allocation of resources, effort, communication, contact எல்லாமே பண்ணுவோம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. Vital few, trivial many. And இத உங்களுடைய டெய்லி ரொட்டீன்லயும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல சேல்ஸ் இல்ல அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க, சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a problem solving project for you. சரியா? அப்போ நீங்க அந்த ரீசன்ஸ் எல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்க 10 ரீசன் லிஸ்ட் டவுன் பண்ணீங்கன்னா 2 ரீசன்னா 80% ப்ராப்ளத்துக்கு காரணமா இருக்கும். That is why it is called the 80-20 principle. Right? Thank you.